கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய சட்டத்திறனிகள் இருக்கின்றன தானே. அந்த சட்டத்திறனிகளுக்கு மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டது இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உலக வங்கி இலங்கைக்கு மேலும் 150 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வழங்கி இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், வவுனியா மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் உட்பட 4 பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக வவுனியா போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும், பாடசாலை மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர் வழங்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும், ஜனாதிபதி பாதுகாப்புக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சம்பந்தப்பட்டதாகவும் ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 2ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். சுரேஷ் சாலே அவர்கள் சார்பாக நிறைய சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களில் வாதாடுறதும், குற்றப்புலனாய்வுத்துறைக்கு கடிதம் எழுதுறதும், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கடிதம் எழுதுறதும், அடிக்கடி போயிட்டு சிறைச்சாலையிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் சுரேஷ் சாலையை பார்க்குறதும் என்று சொல்லி ஒரு டீம் செயல்படுது தானே, ஒரு சட்டத்தரணிகள் டீம். அப்போ அவைக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுக்கறது, அவைக்கெல்லாம் யார் காசு கொடுக்கறது, அதுக்கு காசு வேணும் தான், எக்கச்சக்கமான காசு. இதெல்லாம் யார் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நிதியம் அங்கேருந்து காசு போயிருக்காம்னு சொல்லி ஒரு ரகசிய தகவல் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்காம். இப்போ அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை ரகசியமான முறையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது இலங்கை இராணுவம் இருக்குத்தானே, இராணுவத்துக்கு கீழே செயல்படக்கூடிய மாதிரி ஒரு நிதியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதாம் மஹிந்த ராஜபக்ச காலத்தில். அப்போ மஹிந்த ராஜபக்சவினுடைய நேரடியான கட்டளையின் கீழே ஆரம்பிக்கப்பட்டது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்று வரைக்கும் அது ரகசியமாக இயங்கி கொண்டுதானாம் இருக்காம். அதை யாரும் பெருசாக கண்டுகொள்ள இல்லையாம். அப்போ ஒரு நிதியம் இயங்குதுன்னு சொன்னால் அந்த நிதியத்திட்ட காசு இருக்கத்தானே வேணும். அந்த காசுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து சுரேஷ் சாலை சார்பான சட்டத்தரணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு இந்த செய்தி வந்ததை அடுத்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இங்கேயும் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்படுறதும் அல்லது ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்படுறதும், அவர்கள் எப்படியாவது சுரேஷ் சாலையை காப்பாற்றி வெளியில் கொண்டு வரத்துக்கு படாத பாடுபடுறதும் இப்போ வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்றன. இதுக்கிடையில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காணொளி வாயிலாக சுரேஷ் சாலே அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். எனவே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார். அதுக்கிடையில் இந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறதானே, ஹாலிடே டைமில் ஹோம்ஒர்க் கொடுப்பினோம். அதே மாதிரி சுரேஷ் சாலைக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குது. பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் சொல்லணும், லேப்டாப்பின் பாஸ்வேர்டை சொல்லணும், மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டை சொல்லணும், போலீஸாருடைய விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். சும்மா தேவையில்லாமல் அந்த உண்ணாவிரதம் இருக்கிற வேலைக்கெல்லாம் நீ போப்படான்னு சொல்லி நீதிமன்றத்தால் கடுமையான உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு முதல் சுரேஷ் சாலே எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் அவர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டதை கைவிட்டவர் தானே. அது சம்பந்தமாக டாக்டர் நலிந்த ஜெயதிச, அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச சொன்ன கருத்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னவர் என்று சொன்னால், இவ்வளோ காலம் அவர் மூக்கால சாப்பிட்டு கொண்டிருந்தவர். ஏன்னு மூக்குக்குள்ளே வயரை விட்டாக்கலான சத்துக்கள் எல்லாம் போனது. அதால் இவ்வளோ காலமும் மூக்கால சாப்பிட்டு கொண்டிருந்தவர் இனி வாயால் சாப்பிட போகிறார். அது நல்ல விஷயம்தான் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் கூறியிருக்கின்றார். வவுனியா மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் உட்பட 4 பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் வவுனியா போலீசார் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சம்பவம் என்னென்று கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், வவுனியா மாநகர சபையினுடைய முதல்வரை பதவி நீக்கம் செய்திருந்தார். வர்த்தமானி அறிவித்தல் மூலம் யாருமே எதிர்பாராத வேளையில் பதவி நீக்கம் செய்திருந்தார் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பதவி பறிபோயிட்டது. பிறகு அது சம்பந்தமாக கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்ததும் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாநகர சபையினுடைய செயலாளர் இருக்கிறது தானே, அவர் வவுனியா போலீஸில்
போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துக்காரு. என்னன்னு சொன்னா, வவுனியா மாநகர சபைக்கு சொந்தமான செங்கோல் இருக்குதானே, அந்த செங்கோலை காணலையாம். அதே போல பதக்கத்தை காணலையாம், முதல்வர் போடுற அந்த பதக்கம் அதை காணலையாம். அதே போல முதல்வருடைய ஆடையையும் காணலையாம். இது எல்லாமே வந்து களவு போயிட்டாம்னு சொல்லி, எனவே வவுனியா மாநகர சபையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி எல்லாத்தையும் வந்து போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து வவுனியா மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வரையும் அவரோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேரையும் வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக போலீசார் வவுனியா நீதிமன்றத்தில் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை அடுத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார், ஆக்களை கைது செய்து நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்த சொல்லி. எனவே அந்த 4 பேரும் தான் அந்த பதக்கம், அந்த செங்கோல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிறார்களா என்று சொல்லி தெரியல. எனவே அந்த கோணத்தில் தான் விசாரணைகள் நடக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். வவுனியா நெழுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னு சொன்னால், வவுனியா பகுதியில் ஒருத்தர் ரோட்டில் வந்து முறையில்லாமல் வாகனம் ஓடினார் என்று சொல்லி, பிழையாக வாகனம் ஓடினார் என்று சொல்லி டிராஃபிக் போலீஸ் என்ன செய்திருக்கணும், ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அரெஸ்ட் பண்ணி தங்களோட மோட்டர் சைக்கிளில் ஏற்றி கொண்டு வவுனியா நெழுக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கணும். அப்போ போகிற வழியில் வந்து இடையில குளுமாட்டு சந்தி இருக்குது தானே, அதில் வந்து மோட்டர் சைக்கிளை ஸ்லோ பண்ணிச்சினமா அல்லது ஏதாவது தேவைக்காக நின்றுச்சினமா இன்னும் தெரியலை. கணக்காக அதில் போகக்குள்ள இவர் என்ன செய்கிறார், இந்த கைது செய்யப்பட்ட நபர் அங்கேருந்து குதித்து தப்பியோடி எங்கேயோ 10 ஏக்கரால் ஓடி ஒழிச்சிட்டார். எங்கேன்னே தெரியல. கன நேரமாக எல்லா போலீஸை முறாக்கி விட்டு அந்த 10 காடெல்லாம் தேடுதரண்டு தேடி ஆள் சிக்கவே இல்லை. பிறகு தேடுதரண்டு தேடி கடைசியாக பார்த்தா எங்கேயோ பால் அடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு வீட்டு காணிக்குள்ளே வந்து அந்த 10க்குள்ளே வந்து ஒளிச்சிருந்தவராம்னு சொல்லி மறுபடியும் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது வவுனியா நெழுக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது வவுனியா நெழுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். அதுக்கு பிறகு வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. புதுக்குடியிருப்பிலேருந்து, முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பிலேருந்து ஒரு கார் வந்து நெடுங்கணி கூடாக இங்கேயே போயிருக்குது. வவுனியா பக்கமும் இங்கேயே போயிருக்குன்னு வைங்களேன். அப்போ அதை வந்து போலீஸினுடைய செக் பாயிண்ட் இருக்குது தானே, அந்த செக் பாயிண்டில் வரைக்கும் அந்த காரில் வந்து ஒரு டவுட் இருந்திருக்கு போலீஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு வந்து ஏற்கனவே தகவல் கிடைச்சிட்டான், இந்த மாதிரி புதுக்குடியிருப்பிலேருந்து வர இந்த காரில், இன்னும் நம்பர் பிளேட் உள்ள காரில் வந்து கஞ்சா இருக்குது, ஆக்களை பிடிங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சோன்னே பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய செக் பாயிண்டில் வந்து ஆக்களை மறைச்சி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே 78 கிலோ கஞ்சா, கேரளா கஞ்சா கடத்தி கொண்டு எங்கேயோ கொண்டு போயிருக்கணும். இப்போ வந்து காரும் கைப்பற்றப்பட்டு அந்த 78 கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டு அந்த காரினுடைய உரிமையாளரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது நெடுங்கணி போலீஸ் ஸ்டேஷனில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இலங்கைக்கு மேலும் 150 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வழங்குவதற்கு உலக வங்கி முன்வந்திருக்கிறது. அந்த தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேரடியாக நிதியாக கொடுக்காமல் பல்வேறு திட்டங்கள், இலங்கையில் முன்னெடுக்கப்படுற பல்வேறு திட்டங்களுக்கு வந்து உலக வங்கி நிதி உதவியை வந்து வழங்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உலக வங்கியால் வந்து நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த மாதிரி உலக வங்கி இலங்கையில் நிறைய ப்ரொஜெக்டுகளை வந்து செய்து கொண்டு வருது. அந்த அடிப்படையில் தற்சமயம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 13 திட்டங்களை உலக வங்கி இலங்கையில் செயல்படுத்தி கொண்டு வருதாம். அதுக்கு தேவையான 150 மில்லியன் டாலர்ஸை வந்து உலக வங்கி ஒதுக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த திட்டத்தினுடைய பெறுமதி எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பெருந்தொகை நிதியை இலங்கைக்காக உலக வங்கி வழங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாராட்டு பத்திரம் மாதிரி, அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே வருது, அதை பாராட்டும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்றை உலக வங்கி தந்திருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், உயர் மத்திய வருமானம் பெறும் நாடு, உயர் மத்திய வருமானம் பெறும் நாடு, அப்பர் மிடில் இன்கம் எக்கனமி என்று சொல்லி இலங்கையை வந்து வகைப்படுத்தி ஒரு பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டோட ஒப்படைக்குள்ள வந்து இப்போ பொருளாதாரம் எவ்வளவோ வளர்ந்துட்டுது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டிலேயே பொருளாதாரம் எவ்வளவு ஸ்டெடியாக தொடங்கிட்டுது. இப்போ வந்து இன்னமும் வளர்ச்சியடைந்து கொண்டு போகுது என்று சொல்லி உலக வங்கி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு 3000 ரூபா பெறுமதியான வவுச்சர்ஸ் கொடுக்கப்பட போதாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சப்பாத்துக்கள் வாங்குறதுக்கு, காலணிகள் வாங்குறதுக்காக 3000 ரூபா. அந்த காலணிகள் வந்து உள்ளூர் உற்பத்திகளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உள்ளூர் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கும் விதமாகவும் எல்லா மாணவர்களுக்கும் வந்து சப்பாத்துக்கள் கிடைக்கணும் என்றதுக்காகவும் இந்த ஒரு வவுச்சர் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. 8.3 லட்சம் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு வசனம் இருக்கு, என்ன சொன்னால் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் என்று சொல்லி.
அந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகின்றார்கள், என்ன கேட்டகரி என்று சொல்லி தெரியல. அது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பாடசாலையிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்தந்த பாடசாலை அதிபர்கள் உறுதிப்படுத்தி அந்த லிஸ்ட்டை கொடுக்கிறதாகும். எனவே அதன் மூலம் அவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்ஸ் வந்து கிடைக்கும் உண்டு. எனவே அந்த லிஸ்ட் எல்லாம் வந்து சரியான லிஸ்ட்டாக இருக்கணும். உண்மையிலேயே கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு சப்பாத்து வாங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அந்த காசு போய் சேர்ந்து அது பெறுமதியாக இருக்கும் தானே, பிரியோசனமாக இருக்கும் தானே. அதை விட்டுட்டு ஏற்கனவே பல சப்பாத்துக்கள் வச்சுக்கிற, ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் நல்ல வசதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வவுச்சர்களை கொடுக்காமல் பார்த்து கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன விசேஷம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பிரிவிற்கு தானே ஒரு கொன்வே மாதிரி இருக்கும் தானே, அதில் வந்து ஆம்புலன்ஸும் இருக்கும் தானே, ஆம்புலன்ஸ், இராணுவம், போலீஸ் எல்லாம் சேர்ந்து தான் இருப்பினோம் ஒரு கொன்வே மாதிரி. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை தூக்கி, ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆம்புலன்ஸை தூக்கி முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆம்புலன்ஸ் வண்டி போய் சேர்ந்துட்டது, ஒப்படைச்சாச்சு. எனவே தன்னுடைய பாதுகாப்புக்காக, தன்னுடைய பர்சனல் பாதுகாப்புக்காக இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை தூக்கி ஒரு வைத்தியசாலைக்கு, அதுவும் ஒரு தமிழ் பிரதேச வைத்தியசாலைக்கு கொடுத்தது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி என்னென்று சொன்னால், ஒரு செய்தி ஒன்று வந்தது. யாரோ ஒரு முன்னாள் ஜனாதிபதி, யாரென்று தெரியாது, யாரோ ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் ஒருவர் வாகன மோசடியில் சிக்கியுள்ளார். இவ்வளவுதான் செய்தி, யாரென்று தெரியாது. அப்போ அது சம்பந்தமாக தான் இந்த கருத்தோவியம் வந்து வரையப்பட்டுகிறது. அப்போ நாங்கள் ஓரளவு கணக்கு பார்க்கலாம் தானே. இப்போ இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி 5 பேர் இருக்கணும். இந்த 5 பேர்லேயும் வந்து யார் யாருக்கு மகன்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவையெல்லாம் இந்த கருத்தோவியத்தில் வந்து நிற்கணும். ஒரு ஆள் வந்து மஹிந்த ராஜபக்ச, அவருக்கு 3 மகன்கள், அவர்களுடைய பேர் விவரங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் மற்றவர் வந்து மைத்திரிபால சிறிசேன, அவருக்கும் வந்து 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகளும் 1 ஆம்பளை பிள்ளையும். அதாவது மகள்களுடைய பேர்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளுடைய பேர் வந்து சத்ரிகா சிறிசேன, மற்றவாவினுடைய பேர் வந்து தரணி சிறிசேன, மகனுடைய பேர் வந்து தகம் சிறிசேன. எனவே இந்த 2 பேருடைய மகன்களில் யாருடைய மகன் வாகன மோசடியில் ஈடுபட்டார் என்று சொல்லி தெரியல. ஏன் இந்த 2 பேரை மட்டும் இதில் வரைஞ்சிருக்குன்னு சொல்லியும் தெரியல. ஏன்னு சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவுக்கும் ஒரு மகன் இருக்கிறார். அதே போல் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு வந்து விமுக்தி என்று சொல்லி ஒரு மகன் இருக்கார் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கால்நடை மருத்துவர் என்று சொல்லி. ஏன் அவையில் இதுக்க சேர்க்கல, இவியல் 2 பேரை மட்டும் தான் சேர்த்திருக்குன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் இவையரும் ஆளையால் முழுசி பார்க்கினோம், என்னுடைய மகன்களா உன்னுடைய மகனான்னு சொல்லி பார்க்கினோம். எனவே என்ன ஏதென்றது இப்போ தெரியத்தானே போது. எனவே காத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.